டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து மெத்தட்ஸ் C++லாம் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கள்ல, அதே கான்செப்ட் வந்து இதில் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெத்தட்ஸ்னால் என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடு, அது வந்து பெராந்தசிஸ்குள்ளே இருக்கும், ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே இருக்கும் செட் ஆஃப் லைன்ஸு. அந்த பிளாக்குக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த பிளாக் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணுதுங்கிற ரிட்டர்ன் டைப் இருக்கும். அதே மாதிரி அந்த பிளாக்குக்கு வந்து என்ன இன்புட் கொடுக்க போகிறோங்கிறது பேராமீட்டர்ஸில் இருக்கும். இது வந்து மெத்தட்ஸோடைய ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல இது இந்த மாதிரி சூட் ஆகும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து அடிக்கடி 2 நம்பரை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வேணும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் 2 நம்பரை வாங்கி அதை ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுற கோடை நான் எழுத மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிளாக்குள்ளே அந்த 2 நம்பரையும் வாங்கி எடிட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற கோடை எழுதிட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே அதுக்கு ஒரு பேர் வைப்பேன். அடிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சுருவேன். இப்போ பேர் வச்சு அதை நான் என்னுடைய ப்ராஜெக்ட்லேயே வச்சுருப்பேன். எங்கெங்கெல்லாம் தேவை அங்கெங்கெல்லாம் அடிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் A,B அப்படின்னு கால் பண்ணோன்னா அது எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துரும். அதை ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நான் எல்லா மல்டிபிள் பிளேசஸில் வந்து ஒரே கோடை ரிப்பீட்டராக பேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு இடத்துல மாடியூல்ஸாக க்ரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மாடுலாரிட்டி, ரீயூசபிலிட்டி இதெல்லாமே இதில் பார்க்குறோம். ஸோ இதுதான் மெத்தட்ஸு. இதில் வந்து சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது வந்து பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ரிட்டர்ன் டைப், இந்த மெத்தட் வந்து ஒரு செட் ஆஃப் அதாவது லைன்ஸ் ஆஃப் கோடை முடிச்சுட்டு ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா, ரிட்டர்ன் பண்ணணுன்னா அந்த ரிட்டர்ன் டைப் இன்டீஜரா இல்லை எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா வாய்டு, அப்புறம் ஒரு மெத்தட் நேமு, அப்புறம் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா பேராமீட்டர்ஸ், இல்லைன்னா எம்டியாக விட்டுறலாம். இந்த பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து என்ன கோடு எழுதணுமோ அதை எழுதணும். ஸோ அந்த மெத்தட்ஸோட காம்பனன்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஆக்சஸ் மாடிஃபையர், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இது மூணில் ஏதாவது ஒன்று இருக்கும். ரிட்டர்ன் டைப் வந்து அந்த மெத்தட் வந்து ஏதோ ஒரு ரிட்டர்ன் பண்ணுதா வேலையை முடிச்சுட்டு அப்படிங்கிறது. மெத்தட் நேமு, பேராமீட்டர்ஸ் வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் இருந்தால் போடலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. அப்புறம் கோடு, மெத்தட் பாடி. இந்த மெத்தட்ஸ்லேயே 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் இப்போ அடிஷன்னு சொல்லி ஒரு மெத்தட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரியே தேவையான பேசிக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஜாவாவில் நிறைய எழுதி வச்சுட்டாங்க. அப்படி எழுதி வச்ச மெத்தடுக்கு பேர் தான் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். நம்ம யூஸ் பண்ணுற system.out.println அப்படிங்கிறது ஒரு மெத்தடு தான். ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க. நான் system.out.printlnக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்ட்ரிங்கை கன்சோலில் பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்புறம் யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ், நம்மளே நமக்கு தேவையான மெத்தட்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு மெத்தடோட எக்ஸாம்பிள். அதாவது மெத்தடை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு கிளாஸ் கால்குலேட்டர் கிரீட்னு சொல்லி ஒரு மெத்தடு. அது வந்து என்ன பண்ணுது, பிரிண்ட் மட்டும் பண்ணுது. அப்புறம் ஆடுன்னு சொல்லி ஒரு மெத்தட், நான் சொன்ன அதே இது இன்ட் A, இன்ட் ஸ்பேஸ் A, இன்ட் ஸ்பேஸ் B 2 பேராமீட்டர் வாங்குது. இந்த மெத்தடு வாங்கி 2ஐயும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. அதே கான்செப்ட். அப்புறம் டிஸ்பிளே ரிசல்ட்டுங்கிற ஒரு மெத்தடு. அந்த மெத்தடு வந்து ஒரு இன்புட்டை வாங்குது, அந்த இன்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணுது. இது கால்குலேட்டர் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு இங்கே நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கால்குலேட்டர் நியூ கால்குலேட்டர் ஆஃப், அப்புறம் கால்குலேட்டர் கிரீட். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட் வெல்கம் டு தி கால்குலேட்டர்னு வரும். அப்புறம் int sum ஈக்குவல் டு கால்குலேட்டர் டாட் ஆட் ஆஃப், அதில் வந்து 10,20 கொடுத்தோன்னா 30ங்கிற வேல்யூவை இந்த ரிட்டர்ன் டைப் என்ன பண்ணுன்னா, எந்த லைன் இதை கால் பண்ணிச்சோ இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இந்த சம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது அதே ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே ரிசல்ட் ஆஃப், அந்த வந்த சம்முங்கிற வேல்யூவை அனுப்பிச்சி விட்றேன். அது என்ன பண்ணால் அந்த சம்மை வாங்கி பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன கான்செப்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். பேராமீட்டர் இல்லாத ஒரு மெத்தடு, ரிட்டர்ன் டைப் இருக்காது. அடுத்து ரிட்டர்ன் டைப் இருக்கிற மெத்தட், பேராமீட்டர் இருக்குது, அப்புறம் ஒரே ஒரு பேராமீட்டர். 3 கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இது இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.